அப்புறம் துணை ஜனாதிபதியாக குடியரசு துணைத் தலைவராகும் ஜெகதீப் தன்கர் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தது, அதுவும் இரவோடு இரவாக ராஜினாமா செய்தது என்பது பெரும் பரபரப்பையும் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். ஜெகதீப் தன்கர் அதிலே அந்த ராஜினாமா கடிதத்திலே மருத்துவ காரணங்களுக்காக தாம் ராஜினாமா செய்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இன்னும் ஆகஸ்ட் 27 வரை அவருடைய பதவி காலம் இருக்கிறது. அதற்கு முன்னதாக அவர் திடீரென ராஜினாமா செய்தது, அதாவது மருத்துவ காரணம் என்றால் நேற்று தான் அவையே தொடங்குகிறது. அவை தொடங்குவதற்கு முன்பே அவர் ராஜினாமா செய்திருக்கலாம். ஆனால் நேற்று அவை தொடங்குகிறது. 12:30 மணிக்கு பிசினஸ் அட்வைசரி கமிட்டி என்று அழைக்கப்படுகின்ற அலுவல் ஆய்வு கூட்டம் 12:30 மணிக்கு நேற்று மாநிலங்களவையிலே நடைபெறுகிறது. அந்த மாநிலங்களவையின் போது நடைபெற்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் அதில் இடம்பெற்றிருப்பார்கள். அந்த கூட்டத்திலே அவர் பங்கேற்கிறார். அந்த கூட்டத்திலே மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அதே போன்று பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா ஆகிய உள்ளிட்ட அந்த குழுவில் உள்ள அனைவரும் பங்கேற்கிறார்கள். பிறகு மீண்டும் அந்த கூட்டத்திலே நீதிபதி அந்த பணம் வாங்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட், அதாவது பதவி நீக்க கோரிய விவாதத்தை தொடங்கி வைப்பதற்கு தொடர்பாக பேசுவோம் என கூறுகிறார். பிறகு மீண்டும் 4 மணிக்கு அந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தை ஒத்திவைக்கிறார். 4 மணிக்கு மீண்டும் அலுவல் ஆய்வு கூட்டும் போது ஜனாதிபதி வருகிறார், மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஆனால் பாஜக சார்பிலே பங்கேற்க வேண்டிய மத்திய அமைச்சரோ அல்லது அந்த ஜே.பி. நட்டாவோ அல்லது முக்கிய எம்பிக்கள் யாருமே பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அந்த கூட்டத்தை அவர் முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் 1 மணிக்கு நடத்துகிறேன் என ஒத்திவைத்து விடுகிறார். அலுவல் ஆய்வு கூட்டமே நேற்று நடைபெறாமல் 1 மணிக்கு நடைபெறும் இன்று என்ற வகையிலே ஒத்திவைக்கிறார். பிறகு இரவு 9:30 மணி அளவிலே 9 மணி அளவிலே திடீரென ஜனாதிபதியை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்கிறார். எனவே அந்த 1 மணியிலிருந்து 4:30 மணி வரை நடந்தது என்ன என்பதுதான் தற்போது டெல்லி அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. இவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்துதான் ஜெகதீப் தன்கர் தனது பதவியை, அதுவும் குடியரசு துணைத் தலைவர் என்பது மிக முக்கியமான பதவி, மாநிலங்களவைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர். எனவே அத்தகைய பதவியை அவர் திடீரென ராஜினாமா செய்தது ஏன்? மருத்துவ காரணங்கள் குறிப்பிடுவது என்பது ஒரு ஒப்புக்காக கூறுவதை தவிர உண்மையில் அது அல்ல. அந்த 3 மணி நேரத்திலே, அந்த 3:30 மணி நேரத்திலே ஏதோ நடந்திருக்கிறது. பின்னணியில் ஏதோ பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடன் பேசியவர்கள் என்ன அழுத்தம் கொடுத்தா தெரியவில்லை. அதன் அடிப்படையில் தான் தற்போது அவரது ராஜினாமா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையிலே அந்த ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டு தற்போது அதை ஏற்றிருக்கிறார் என்று தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது என்ன நடந்தது என்பது குறித்து காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாகவே, காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருக்கும் ஜெயராம் ரமேஷ் அதிகாரப்பூர்வமாக தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த 3:30 மணி நேரத்தில் நடந்தது என்ன என்பது குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்றால் நேற்று சிறப்பாக பேசிக் கொண்டிருந்தவர் அலுவல் ஆய்வு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். பிறகு தொடர்பாக பேசி என கூறினார். திடீரென ராஜினாமா செய்திருப்பதால் ஏதோ நடந்திருக்கு என கூறுகிறார். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே ஜெகதீப் தன்கர் உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்தும் சட்ட ரீதியாக பல தவறுகளை உச்ச நீதிமன்றம் செய்கிறது என்ற அடிப்படையிலே தொடர்ந்து பல கருத்துக்களை கூறி வந்தார். கடும் ஆட்சேபங்களை தெரிவித்தார். குறிப்பாக இன்று கூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த ஆளுநர்களுக்கு எதிரான உச்ச நீதிமன்றத்திலே கருத்து தொடர்பாக பல கருத்துக்களை வெளிப்படையாகவே தெரிவித்தார். அதே போன்று பணம் பெற்றுக்கொண்டு வீட்டிலே பணம் கைப்பற்றப்பட்ட நீதிபதியின் வழக்கிலே FIR ஏன் பதிவு செய்யலை போன்ற பல கேள்விகளையும் எழுப்பினார். இதெல்லாம் உச்ச நீதிமன்ற எதிராக அவர் பேசியது ஒருவேளை அழுத்தத்தை கொடுத்திருக்குமோ என்ற வகையில் அதன் அடிப்படையில் இவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு ராஜினாமா செய்தாரா என்றும் ஒரு பக்கத்திலே அரசியல் வட்டாரத்தில் பேசுகிறார்கள். ஆனால் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கவே நேற்று அந்த நீதிபதியின் பதவி நீக்கம் தொடர்பான விவாதத்தையும் நேற்று தொடங்கி வைக்கிறார். ராஜ்யசபாவிலே நேற்று மாநிலங்களில் தொடங்கி வைக்கிறார். எனவே ஒரு குழப்பமான சூழல் காணப்படுகிறது. ஆனால் ஏதோ நடந்திருக்கு என்பது மட்டும் டெல்லி அரசியல் வட்டாரம் மட்டுமல்ல, நாடாளுமன்ற வளாகத்திலேயே எம்பிக்கள் கூட பேசிக் கொள்கிறார். இந்த ராஜினாமா யாரும் எதிர்பாராதது, திடீரென நடந்திருக்கிறது. ஏதோ ஒரு அழுத்தம் ஜெகதீப் தன்கருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவ காரணங்கள் என கூறுவது வெளிப்படையாக ஒப்புக்காக கூறப்பட்டாலும் பின்னணியில் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அந்த அழுத்தம் கொடுத்தது யார், என்ன நடந்தது என்பதுதான் தற்போது பெரும் கேள்வியாக டெல்லி வட்டாரத்திலே எழுப்பப்பட்டிருக்க. நாடாளுமன்றத்திலும் எம்பிக்களே பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதைதான் தற்போது காங்கிரஸ் MP ஜெயராம் ரமேஷும் தன்னுடைய அந்த சமூக வலைதள பதிவிலே சுட்டி காட்டியிருக்கிறார். என்ன நடந்தது அந்த 3:30 மணி நேரத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிச்சயமாக இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் வரும்போது என்ன நடந்தது, எதற்காக ராஜினாமா செய்தார் ஜெகதீப் தன்கர் நிச்சயமாக செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. செய்தியாளர்களை சந்திக்கும் போது நிச்சயமாக இதற்கான பதில் கிடைக்கலாம். ஆனால் தற்போது நமக்கு கிடைத்த தகவலை பார்க்கும் பொழுது ஏதோ அந்த 3:30 மணி நேரத்தில் ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு ஐயம் இருப்பதாகவே தெரிகிறது.